இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்துட்டு, அதை பத்தி கவலை இல்லை. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சராக பதவியில் இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது, உணவு அந்த விலை ஏற்றத்தை தடுப்பதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்று ஒரு நிதி ஒதுக்கினேன். 100 கோடி ஒதுக்கி, எந்த உணவுப் பொருள் விலை ஏறுது, புளி விலை ஏறுதா, உடனே எந்த மாவட்டத்தில் எந்த மாநிலத்தில் புளி விலை குறைவா இருக்குது அங்க கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டில் விலை ஏறாம பார்த்துக்கிட்டு. பருப்பு விலை உயருதா, எந்த மாநிலத்தில் பருப்பு விலை குறைவு அங்க போய் நம்முடைய கூட்டுறவுத்துறை அதிகாரி கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து பருப்பு விலை உயராம பார்த்துக்கிட்டோம். இப்படி மக்கள் பாதிப்பு அடையக்கூடாது என்று இதற்கென்று ஒரு தனி நிதி ஒதுக்கி அந்த உணவு